சுடர் நேயர்களுக்கு வணக்கம். போராட்ட மரணங்கள் தொடர்பாக போர்க்குற்ற நீதிமன்றத்தில் வழக்கு, வங்கதேச இடைக்கால அரசு முடிவு. இஸ்ரேல் தாக்குதலில் மேலும் 56 பேர் உயிரிழப்பு. ரஷ்யாவின் 3 மாகாணங்களிலிருந்து வெளியேற இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு, 4 பேர் காயம். கனடாவில் திட்டமிட்டு கடத்தப்பட்ட தமிழர் சந்தேகம் வெளியிட்ட உறவினர்கள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போது பதிவான சைபர் தாக்குதல்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு சீர்திருத்தத்தை வலியுறுத்தி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமானவர்கள் மீது போர் குற்றங்களை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அந்நாட்டின் இடைக்கால அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: போராட்டத்தின் போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி உயிரிழந்த புல்புல் கபீர் என்ற மாணவரின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டு புலன் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதேபோன்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போராட்ட மரணங்கள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் விசாரிக்க அரசு முடிவு செய்துள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக மாணவர் போராட்டத்தின் போது டாக்காவின் முகமதுபூர் பகுதியில் போலீசார் கடந்த ஜூலை 19ஆம் தேதி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மளிகை கடைக்காரர் அபு சயீது உயிரிழந்தது தொடர்பாக ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் ஹசீனாவுடன் சேர்த்து அவாமி லீக் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் சாலை பாதுகாப்புத்துறை அமைச்சருமான உபைல் ஹுவாதர், முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாசுசமான் கான், பதவி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை ஜிஜி அப்துல்லா அல் மமூன், டாக்கா நகர் காவல்துறை ஆணையர் ஹபீபுர் ரஹ்மான், கூடுதல் ஐசிபி ஹரூன் அர் ரஷீதா, கூடுதல் இணை ஆணையர் விப்ளவ் குமார் ஆகிய 6 பேர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 1971ஆம் ஆண்டில் இந்தியாவின் உதவியுடன் போரிட்டு வங்கதேசத்துக்கு பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் வாங்கி தந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வந்தது. மாணவர்களின் எதிர்ப்பால் அந்த இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் அந்த இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்த அரசின் உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இருந்தாலும் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அவரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை நோக்கி மாணவர்கள் கடந்த 5ஆம் தேதி ஊர்வலமாக சென்றனர். நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாதுகாப்புக்காக நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்த சூழலில் ஷேக் ஹசீனா மற்றும் பிறர் மீதான போராட்ட மரணங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் விசாரிக்க அவரது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் 56 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் புதன்கிழமை தெரிவித்ததாவது: காசாவில் இஸ்ரேல் படையினர் கடந்த 24 மணி நேரமாக நடத்திய தாக்குதலில் 56 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் இந்த பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 39,965 உயர்ந்துள்ளது. இது தவிர அந்நாட்டு தாக்குதலில் 92,294 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் 3 மாகாணங்களில் வசித்து வரும் இந்திய மக்கள் தற்காலிகமாக வெளியேற வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்ய நகரமான பிரெயன்ஸ்க், பெல்கோரோட்டில், ஹுர்ஸ்க் மாகாணங்களில் வசிக்கும் இந்திய மக்களுக்கு ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. ரஷ்யாவின் மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்திருப்பதாவது: சமீபத்திய சம்பவங்களை கருத்தில் கொண்டு ரஷ்ய நகரமான பிரெயன்ஸ்க், பெல்கோரோட்டில், ஹுர்ஸ்க் மாகாணங்களில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் இப்பகுதியில் இருந்து தற்காலிகமாக வெளியேறவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ரஷ்யாவின் ஹுர்ஸ்க் எல்லை பகுதிக்குள் உக்ரைன் ராணுவம் ஊடுருவலை தொடங்கியிருப்பதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி முன்னதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் காயமடைந்த நிலையில் அதன் வளாகத்தில் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ரிச்மண்ட் பகுதிக்கு தெற்கே விர்ஜீனியா மாகாண பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இதில் 4000 பேர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென இந்த பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 4 பேர் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து போலீசார் சம்பவ பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இது பற்றி அந்த பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிக்கையில் வளாகம் பாதுகாப்பானது என அறிவிக்கப்படும் வரை லாக்டவுன் தொடரும் என தெரிவித்துள்ளது. அவர்கள் இருவரும் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை. இவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பது தெரியவில்லை. இது பற்றி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் காணாமல் போன தமிழர் திட்டமிட்டு கடத்தப்பட்டிருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பிரெண்டன் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ஜோகராஜ் என்ற தமிழர் கடந்த 2 வாரங்களாக காணாமல் போயுள்ளார். அவரை கண்டுபிடிக்கும் தீவிர நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளதுடன் மக்களின் உதவியையும் நாடியுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஹிரிக் மற்றும் பிட்டோப்பி வீதிகளுக்கு அருகாமையில் ரோகராஜ் இறுதியாக தென்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன ஜோகராஜ் 5 அடி 2 அங்குலம் உயரமானவர் எனவும் சுமார் 150 பவுண்ட் எடையுள்ளவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக நீல நிற சட்டையும் கருப்பு நிற காட் சட்டையும் அணிந்திருந்தார் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் தொடர்பிலான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை வழங்குமாறு பீல் பிராந்திய போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போது 140 சைபர் தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய ஒலிம்பிக் திருவிழா இந்த மாதம் 11ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர். இந்நிலையில் போட்டிகள் தொடங்கிய தினத்திலிருந்து நிறைவடைந்த நாள் வரை 140 சைபர் தாக்குதல்கள் பதிவாகியிருந்ததாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்களுக்கு முக்கியமாக அரசு நிறுவனங்கள், விளையாட்டு, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்புகளை குறிவைத்ததாக பிரான்ஸ் நாட்டின் அரசாங்க இணைய பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இது விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ள இந்த தகவல் அமைப்புகளையும் பாதிக்கவில்லை எனவும் குறித்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக போட்டி தொடங்கும் நாளன்று பிரான்ஸ் நாட்டின் தொடருந்து கடவைகள் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.